எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இன்றைக்கி ஃபுட்மா சமையல் என்ன சமையல்னா, ஹவ் டு மேக் வெள்ளை குழிப்பணியாரம் ரெசிபி இன் தமிழ். இந்த வெள்ளை பணியாரம் பால் போல் பஞ்சு மாதிரி மெத்துன்னு இருக்குங்க. நல்ல தேங்காய் மணத்தோடு இருக்கும். பணியாரத்துக்கு எப்படி மாவு அரைக்கணும், என்னென்ன பொருள்லாம் எந்த அளவில் சேர்க்கணுங்கிறதா இந்த வீடியோவில் சொல்லி கொடுக்க போகிறேன். நீங்கள் இதை பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னராகவோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன பண்ணணும், வீடியோ முழுமையாக பார்க்கணும். சமைக்கும்போது விருப்பப்பட்டு விரும்பி சமைக்கணும். வாங்க இந்த வெள்ளை குழி பணியாரத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், 1 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி எடுக்கும்போது இந்த வெள்ளை குழி பணியாரத்துக்கு மட்டும் அரிசி நல்ல வெள்ளையாக இருக்கிற மாதிரி அரிசியை பார்த்து வாங்கிக்கணும். அப்போ தான் பணியாரம் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு பால் போல் இருக்கும். நல்லா 4-3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி இதை நம்ம ஊற வைக்க போகிறோம். ஒரு 3 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். அரிசி நல்லா ஊறியிருக்கு. அடுத்து தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப் அளவு துருவின தேங்காய், இதுதான் கணக்கு. தேங்காயும் நல்லா வெள்ளையாக துருவி சேர்த்துக்கணும். வடித்த சாதமும் 1/2 கப்பு சேர்த்துக்கணும். கல் உப்பு 1 டீஸ்பூன் அளவு சுகரு. நான் இன்றைக்கி தேங்காய் தண்ணி ஒரு 1/4 கப் அளவு இருந்தது, அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவை நல்ல வெண்ணெய் பதத்துக்கு ஒட்ட அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு பாருங்கள், இந்த பதத்தில் இருக்குது. ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம். மாவை நம்ம இப்போ கரைச்சி வைக்கணும். கை விட்டு நல்லா இட்லி தோசை மாவு கரைக்கிற மாதிரியே மாவை கரைச்சிக்கோங்க. இப்போ குழிப்பணியாரத்துக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து புளிக்க வைக்கணும்ல. நைட்டு ஃபுல்லாக தான் நான் புளிக்க வைக்க போகிறேன். அடுத்த நாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் இந்த வெள்ளை குழிப்பணியாரத்தை நம்ம பண்ண போகிறோம். அடுத்து கொஞ்சமாக துருவின தேங்காய் சேர்த்துட்டிங்கன்னா பணியாரத்தில் சாப்பிடும்போது அந்த ஃப்ரெஷ்ஷான கோகோனட்டோட ஃப்ளேவர் கிடைக்கும். கொஞ்சமாக ஆப்பச்சோடாவும் சேர்த்துட்டு மாவை கரைச்சிக்கோங்க. இந்த பதத்தில் இருக்கணும். அதாவது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, இட்லி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் கரைச்சிக்கலாம். அது மாதிரி பணியாரத்துக்கு தேங்காய் எண்ணெய் தான் நான் இன்றைக்கி பயன்படுத்தியிருக்கேன். நல்லா பணியார சட்டியை சூடு பண்ணதுக்கப்புறம் மாவை சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடி மிதமான தீயில மேலே மாவாக இருக்கும்போதே நீங்கள் திருப்பி விடணும். அப்போ தான் பணியாரம் நல்லா உருண்டையாக நமக்கு கிடைக்கும். இப்படி ஒன்றொன்னா திருப்பி விட்டுருங்க. கொஞ்ச நேரத்திலே நமக்கு வெள்ளை குழி பணியாரம் ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னருக்கு கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லை, ஃபுட்மா சமையலோட ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.